மட்டன் சுக்கா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து, கழுவி வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா கலந்து, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து குக்கர் மூடி போட்டு 5 நிமிஷம் கழிச்சா தண்ணி விட்டு வரும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஜீரகம், மிளகு, மிளகாய், ஏலக்காய், பட்டை, சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ 8 விசில் மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்து மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சம் கரம் மசாலும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கினா நம்மளுடைய மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும்.